ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைவ ஈரல் கறி செய்ய போகிறோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா அசைவத்தில் ஈரல் செய்வோம் இல்லைங்க, அந்த மாதிரியே டேஸ்ட்டு அதே ஸ்ட்ரக்சரில் இருக்க போகுது நாம் செய்யக்கூடிய இந்த சைவ ஈரல் கறிங்க. அதை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த சைவ ஈரல் கறியை நாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் சைவ ஈரல் கறி செய்கிறதுக்கு பாசிப்பயிரை ஒரு 5 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறினதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காகவும் இருக்கணுங்க, தண்ணி மாதிரி அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் நம்மளுக்கு. இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணி இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை நாம் இட்லி தட்டில் ஊற்றி ஆவியில் வேக வச்சுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், அதுக்காக ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச மாவை இதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நீங்கள் தட்டு நிறையா ஊற்றிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேகிறப்ப பார்த்திங்கன்னா ஃபில் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி இன்னொரு பிளேட்லேயும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இதை நம்ம இப்போ வேக வச்சுக்க போகிறோங்க. ஸோ அதுக்காக பாருங்கள், நான் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொதிச்சிட்ருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த தட்டை உள்ளே வச்சுக்கலாங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பிளேட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாவே இது உங்களுக்கு நல்லா குக் ஆகி வந்துடுங்க. ஸோ இருக்கட்டுங்க ஒரு 10 மினிட்ஸு. பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ நாம் இதை குத்தி பார்த்துக்கலாங்க. ஒரு குச்சி வச்சு நல்லா வெந்துருச்சான்னு. பாருங்கள், இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு கையில் ஒட்டவே இல்லை. ஸோ நம்மளுக்கு இது தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஆயில் போட்டிருக்கிறனால உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க. எடுத்தாச்சு. இதே மாதிரி நாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இருக்கிற இட்லி எல்லாமே நம்ம தயார் பண்ண இட்லி எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம எடுத்தது எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை ஈரல் ஷேப்பில் நாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கடையில் வாங்குவோம்ல ஈரலை, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஈரல் மாதிரியே நம்மளுக்கு இருக்குது. பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி சேஃபில் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம இப்போ கட் பண்ணி ஈரல் ரெடி பண்ணியாச்சு, சைவ ஈரல். இப்போ இதை நாம் கறியாக மேக் பண்ண போகிறோங்க. ஸோ பாருங்கள், கிரேவியாக செஞ்சுக்க போகிறோம். அதுக்காக நாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையே நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், தக்காளியும் வதங்கிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு இடித்து ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நாம் இதில் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோங்க. நான் எல்லா மசாலுமே உங்களுக்கு எழுதியிருக்கேன். பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா
மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா உங்களுக்கு மசால் வந்து எண்ணெயோட மிக்ஸ் ஆகி வந்துடணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா கிரேவி உங்களுக்கு நிறையா தேவைப்படுதுன்னா தண்ணி கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் சைவ ஈரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கிரேவி. பாருங்கள், இது நல்லா கொதிக்க விட்ருணுங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டதுனால உப்பு போட அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா உங்களுக்கு கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம சைவ ஈரல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோட திக்னஸ் வந்து உங்களுக்கு அந்த சைவ ஈரலில் அந்த மசாலாம் பிடிச்சி வருங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மசாலாம் பிடிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா நல்லா பிடிச்சி வந்துடும். ஸோ பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான் பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கிரேவி கிடச்சிரும். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் தான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கமகமான் வாசனையோடு நம்மளுக்கு சைவ ஈரல் கறி ரெடி ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது சைவ ஈரலா அசைவ ஈரலானே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினலாகவே ஈரல் மாதிரியே டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குதுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி சைவ ஈரல் கறி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி, பாய்.